கைஸ் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ப்ளீஸ் குவிட் பேங்க் எக்ஸாம். அது என்ன சேனல்? மணிஷ் ரூனா ட்ராஜிக் அப்படின்னு சொல்லி, ஓகேங்களா? இந்த சேனல் பேர் மாற்றிருக்கிறேன், ஓகேவா? என்னன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பேங்க் எக்ஸாமை குவிட் பண்ணிடுங்க. எப்போ நீங்கள் 30 வயசு ஆகிட்டீங்க, இல்லை 29 வயசு ஆகிட்டீங்க, இல்லை ஒரு 5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா. பட் ஆனால் அந்த விஷயத்தை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஒரு ஸ்டூடெண்ட்டு, என் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா, ஒரு 10 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா? 10 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசி எக்ஸ்பைரி, அதுக்கப்புறம் அவரால் கிளர்க் எக்ஸாம் எழுத முடியாது, ஓகேங்களா? ஆக்சுவலி திருச்சி அவர் அதுக்கப்புறம் அவரால் கிளர்க் எக்ஸாம் எலிஜிபிலிட்டி கிடையாது, எக்ஸ்பைரி ஆயிடுவார். பிஓ எழுதலாம் 2 வருஷம். அந்த ஸ்டேஜில் இருந்து அந்த வருஷமே 2 கிளர்க்கு, ஒரு பிஓ கிளியர் பண்ணார். இப்போ பிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 9.5 இயர்ஸ், 9.5 வருஷம் ஒருத்தர் கிளியர் பண்ணிவிட்டு இப்போது ஐபிபிஎஸ் பிஓ கனரா பேங்க் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? ஆக்சுவலி அவரை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கிறேன். நீங்கள் என்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த விஷயத்தில் சாதிக்கல அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எந்த விஷயத்தையுமே சாதிக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இதை கிவ் அப் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. நீங்கள் கிவ் அப் பண்ண அப்படின்னா உன்னால் மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. உங்கள் லைஃபோட இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த விஷயத்தை நீ எடுத்திருப்ப கையில், காம்படிட்டிவ் எக்ஸாமில் எடுத்துட்டு இதை நீ கிவ் அப் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்றதே இல்லாமல் போயிடும். ஆக்சுவலி அவர் வந்து குவிட் பண்ண சொல்கிறது வந்து பேங்க் எக்ஸாம் கிடையாது, உங்களோட அந்த செல்ஃப் மோட்டிவேஷனையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் விட்டுடு அப்படின்றாரு. அது இல்லாமல் உன்னால் லைஃப்பில் சஸ்டெயின் பண்ண முடியுமா? முடியாது. அதை விட்டு நீ என்ன பண்ண போகிற? போராடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? எவனுமே வந்து இது வந்து உங்களுக்கு வராது, இது உங்களுக்கு பிடிக்காது. நான் உங்களுக்கு சொல்லவா, இங்கே காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வர எல்லாரும் 100% வந்து அவங்களோட ஓன் வில்லிங்கில் வரதே கிடையாது. ரியாலிட்டி சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு வந்தான், நானும் வந்தேன். எங்கள் அம்மா அப்பா கம்பல் பண்ணி வந்து கொண்டு வந்து சேர்த்தி விட்டாங்க, சரிங்களா? உன்னோட லைஃப் எங்கே போகணும் அப்படிங்கிறத நீ டிசைட் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்? காலேஜில் கொண்டு சேர்த்தி விட்டாங்க, அங்கே நீ வந்து நல்லா எக்ஸ்டென்ஷனில் வரணும் அப்படின்றதும், இல்லை நீ ஒன்றும் படிக்காமல் இருக்கிறதும் உன்னோட கையில் இருக்குது. பட் ஆனால் அந்த காலேஜில் தான் நீ போய் சேரணும், அந்த ஃப்ரெண்ட்ஸு தான் உனக்கு ஃப்ரெண்டாக வரணுங்கிறது கடவுள் பிளான், ஓகேங்களா? ஸோ இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டை நீ சூஸ் பண்ணது நீங்கள் தான் வரணும்னு இருக்குது. யாருக்கு? 3 மாதம் 6 மாதத்தில் ஓடுறவனுக்குலாம் கிடையாது. 6 மாதம் மேலே நீ 1 வருஷம் 2 வருஷம்லாம் நீ தாண்டிட்ட அப்படின்னா உனக்கு இதுதான், உனக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் ஒரு தலையில் எழுதுனது, ஓகேங்களா? நீ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்குள்ளே நீ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் போயிடுவேன், ஓகேங்களா? எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எழுதி ஒரு புக்கில் ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா? எவன் சொன்னாலும் கேட்காதீங்க, சரிங்களா? எஃபர்ட் போட்டு படிங்க. போன வருஷம் கம்மியாக படிச்சிங்களா, இந்த வருஷம் வந்து எஃபர்ட்டை அதிகம் பண்ணுங்க, அவ்வளோதான் பண்ணணும், சரிங்களா? அதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். குவிட் பண்ணுறது சொல்யூஷன் கிடையாது. இதை குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் உங்களால் எதையுமே வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. என்னென்னா இவர் வந்து ஈஸியாக ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு, நீங்கள் குவிட் பண்ணிடுங்க ஏஜ் ஆயிடுச்சுன்னு. பட் ஆனால் ரியாலிட்டி என்னென்னா யோசிச்சு பாருங்களேன், இதுக்காக எவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு அஸ்பிரன்ஸ் வந்து தியாகம் பண்ணுறான் அப்படின்னு. ஒரு ஃப்ரெண்ட்ஸு கல்யாணம் மச்சான் வந்துடுறா அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுத்தா போய் அட்டன் பண்ண முடியாது. எந்த மூஞ்சி வச்சுட்டா நான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்பா அம்மா கிட்ட சரியாக பேசவே முடியாது. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் இந்த விஷயத்தினால எனக்கு இன்னும் ஜாப் இல்லை, எங்கள் அப்பா கிட்ட வந்து எங்கள் அப்பா மூஞ்சை பார்த்து கூட என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுங்களா? எத்தனை அஸ்பிரன்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஓகேங்களா? ஸோ இவ்வளவு தியாகங்களை பண்ணிவிட்டு இவன் குவிட் பண்ணிட்டு போனான் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க, அவன் ரிலேட்டிவ்ஸ் என்ன நினைப்பாங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸ், ஏங்க அவன் லைஃப் ஃபுல்லாகவே அந்த விஷயத்தை வந்து சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க. என்னடா அந்த மாதிரி போனால் அவரோட 10 வருஷம் நீ வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு, 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு, அப்படி தான் சொல்லுவாங்க. எஃபர்ட் போடுங்க. அது என்னது, தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ மேட்டரே கிடையாது. உங்களுக்கு காசு இல்லையா, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, பிரதர்ஸ் இல்லை, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அப்படியா? இன்கம் சோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணுங்க, அவ்வளோதான். அதுதான் சொல்யூஷன். குவிட் பண்ணுறது என்றைக்குமே சொல்யூஷன் கிடையாது. இதில் நீ சாதிக்கலன்னா உங்கள் லைஃப்பில் நீ எதையுமே சாதிக்க மாட்டேன், ஓகேங்களா? மைண்ட் செட்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்நிய சக்திகளை வந்து நெருங்கவே கூடாது, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏங்க ஒருத்தனும் ஒரு இந்த ஃபீல்டுக்குள்ளே அவன் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை பட்டினியாக கிடக்கிறான். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் கண்ணால், ஓகேங்களா? நிறைய பேர் தண்ணி குடிச்சிட்டே நான் ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னு இருக்கும், சரியா? நீங்கள் வந்து அப்படியே லைஃப் ஃபுல்லாக அப்படியே இந்த 5 வருஷம் படிக்கிற 3 வருஷம் படிக்கிறவங்கலாம் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அதிகபட்சம் 1 வருஷங்க. நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமே எடுத்துக்கோங்களேன், 1 வருஷம். அந்த 1 இயர் வந்து நான் படிச்சுட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதும். சும்மா உட்காந்து படிச்சுட்டு ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிறதுக்குலாம் இதில் ஒன்றுமே கிடையாது, சரியா?
இன்கம் சோர்ஸ் ஒண்ணு வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்கம் சோர்ஸ் எனக்கு எதுவுமே தெரியல அப்டின்னா சொல்லுங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இல்ல அப்டின்னா பர்சனலா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் ஐடியா சொல்றேன். சரிங்களா? இன்கம் சோர்ஸ்க்கு. ஓகேவா? இன்கம் சோர்ஸ் மட்டும் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மத்தபடி எவன் சொல்றான், அத சொல்றான், இத சொல்றான் அப்டின்னு சொல்லி மைண்ட்ல ஏத்திக்கவே ஏத்திக்காதீங்க. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு படிக்கிற வேலைய பாருங்க. சரிங்களா? உங்களுக்கான கவர்மெண்ட் எக்ஸாம் உங்கள தேடிட்டு இருக்குது. ஓகேங்களா? கரெக்ட்டான இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட ஒருநிலைப்படுத்திட்டு வெறித்தனமா படிங்க. ஓகேங்களா? வெற்றி உங்களோடது. ஓகேங்களா? தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.